5.34 വർഗമൂലത്തിന്റെ പെരുമാനം. ഒരു தசம எண்ணிന്റെ വർഗമൂലത്തിന്റെ பெருமானம் காண்றது எப்படின்றத பார்ப்போம். சரியானே? ரைட், பார்ப்போம்டா. ரைட், பாருங்க ஒருக்கா. தசம எண்களின் வர்க்கமூலத்தின் பெருமானம் என்னன்னு காணுவீங்கன்னா, தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிற இலக்கத்தையும் இரண்டு இரண்டாக பிரிச்செழுதோனும், தசத்துக்கு பின்னுக்கு இருக்கிற இலக்கத்தையும் ரெண்டு ரெண்டா பிரிச்செழுதோனும். சரியா? தசத்துக்கு முன்னுக்கு ஒரே ஒரு இலக்கம் தான் இருக்க வேண்டபடியா நான் அதை அப்படியே போடுறேன் 5 தசம். தசத்துக்கு பின்னுக்கும் இரண்டு இரண்டா பிரிக்கணும். அப்ப நான் 2 தசமதானம் வேணும் என்றபடியால் 2 பூஜ்ஜியத்தையும் எக்ஸ்ட்ராவா போட்டு வைக்கிறேன். 30 சரி, சவுண்ட் கேட்காதா? சார் சவுண்ட் கேக்குது இல்ல? இப்ப கிளியரா? ஓகே சார். சரி, ரைட். சரியா? அப்ப பாருங்க, திருப்பி என்று சொல்றேன்னா கவனமா பாருங்க. அப்ப 5.34 வகுத்தல் முறையில செய்ய போறேன். அப்ப தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிற இலக்கத்தையும் இரண்டு இரண்டாக பிரிக்கணும். முன்னுக்கு ஒரே ஒரு இலக்கம் இருக்கின்றபடியால் அதை அப்படியே போடுறேன். தசத்துக்கு பிறகும் ரெண்டு ரெண்டா பிரிச்சு போடணும். அப்ப எனக்கு 2 தசமதானத்துல வேணும் என்றபடியால் நான் 34 போட்டுட்டு அதுக்கு பிறகும் 2 இலக்கம் போடணும். அப்ப 2 இலக்கம் போடணும்னா 2 பூஜ்ஜியம் போடணும். தனியா ஒரு பூஜ்ஜியம் போடலாம். ரைட், அடுத்தது என்ன செய்யறேன்? 5 பிரிக்கணும். அப்ப 5 நீங்க 5ன்றது எந்த நிறைவர்க்க எண்ணுக்கு பக்கத்துல இருக்கு? 4க்கு. அப்ப 4ன்ற வர்க்கமூலத்தின் பெருமானம் 2. 2ஆல பிரிக்கணும். இதுல 2 போட்டா இதுல 2, 2 4 கழிச்சு விட்டீங்கன்னா 1 34. அப்படியே தனியா ஒரு இலக்கம் இறக்க இயலாது. நீங்க வளமையா செய்யற மாதிரி ஒரு இலக்கமா இறக்க இயலாது. 2 இலக்கமா இறக்கணும். தசத்துக்கு அடுத்த இலக்கம் நீங்க இறக்குறீங்க என்றால் கீழே தசம் போட்டுவோம். ரைட், அடுத்தது என்ன செய்ய வேணும்? இதுன்ற 2 மடங்கு இதுல என்ன இலக்கம் இருக்கோ அதுன்ற 2 மடங்கு இதுல போடுவோம். அப்ப 2 4. ரைட், இதுல ஒரு இலக்கம் வரணும். அதே இலக்கம் தான் இதுலயும் போடுவோம்.
அப்ப என்ன இலக்கம் வந்தால் சரியாக இருக்கும். இப்ப இதுல ஒண்ட போட்டு பாருங்க, இதுலயும் ஒன்று. ஒன்று தர 41, 41 தான் வருது. எனக்கு 134 வருது. சரியானே? அப்ப 134 வருது என்றால் ரெண்டு போட்டு பாருங்க, இதுல ரெண்டு போட்டா இதுல ரெண்டு, 42 ரெண்டால பெருக்கினால் 84. அதுவும் இல்ல, 134 மூண்ட போட்டு பாருங்க. மூண்ட போட்டு பார்ப்போம். இதுல மூன்று போட்டா அப்ப இதுலயும் மூன்று. மூன்றோட 43 பெருக்குவீங்க. மும்மூன்று 9, முன்னாங்கு 12, 129 வருது. ரைட், கழிச்சு விடுங்கோ. 14ல இருந்து 9 கழிச்சால் 5. கடன் எடுத்தபடியா 2 வந்துட்டு 2ல இருந்து 2 கழிச்சா 0, 1ல இருந்து 1 கழிச்சா 0. அடுத்தது அடுத்த 2 இலக்கத்தை கீழே இறக்குறேன், 500. அப்ப 500 எத்தனையால பிரிக்கணும்? இதுன்ற 2 மடங்கு, 23 2 மடங்கு. அப்ப 23 2 மடங்கு எவ்வளவு? 46. இதுல போட்டது 2 2 மடங்கு. இதுல போடுறது 23 2 மடங்கு. சரியானே? ரைட். இப்ப இதுல ஒரு இலக்கம் வரணும், இதுல ஒரு இலக்கம் வரணும், அதே இலக்கம் இங்கேயும் போடுவோம். இப்போ ஒன்றை போட்டு பாருங்க, இதுல ஒன்று போட்டா இதுலயும் ஒன்று. ஒன்று தர 461, 461 தான். இப்ப ரெண்டு போட்டீங்க என்றால் அங்க அது 900க்கு கிட்ட போடும். எனக்கு 500 தானே இருக்கு, அப்ப ஒன்று தான் வரப்போகுது. இதுல ஒன்றை போட்டால் இதுலயும் ஒன்று. ஒன்று தர 461, 461 வரும். நாங்க கழிச்சு போடணும் தேவையில்லை, ஏன்னா 2 தசமானம் மட்டும் வந்துட்டு தானே. ரைட், அப்ப விடை உங்களுக்கு வரப்போகுது 2.31. இதை நீங்க முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டினீங்கள் என்றால் பார்க்க வேண்டியது 2ஆம் தசமதானத்தை பார்க்கணும். 2ஆம் தசமதானம் 5 அல்லது 5லும் கூடவாக இருந்தா முன்னுக்கொண்டு கூட்டணும். 5லும் குறைவா இருந்துச்சென்றால் அப்படியே போடுவீங்க 2.3. சரி, அப்ப இந்த வர்க்க மூலத்தின் வருமானம் 2.3. சரியானே? ரைட். அப்ப இன்னும் ஒன்று தாரன் உங்கள்கிட்டயே, நீங்க ஒருக்கா செய்து எனக்கு சொல்லுங்க அப்பம். ரைட், செய்யுங்க அப்பம்.
சரியா? ரைட். அப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் பாருங்க. அப்ப நான் சொன்னா தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிற இலக்கத்தையும் இரண்டாக பிரிக்கணும், தசத்துக்கு பின்னுக்கு இருக்கிற இலக்கத்தையும் இரண்டாக பிரிக்கணும். தசத்துக்கு முன்னுக்கு 2 இலக்கம் தான் இருக்கு, அவை 13 தசம். தசத்துக்கு பின்னுக்கு இருக்கிற இலக்கத்தையும் 2 பிரிக்கணும். அப்ப 6 மட்டும் இருந்தால் அதை 2 இலக்கமா மாத்துறதுக்கு என்ன போடுறேன்? 0 போடுறேன். அப்ப 60. எனக்கு 2 தசமதானத்துக்கு காண போறேன். அப்ப இன்னும் ஒரு சைவர் சேர்த்து விடுங்க, இன்னும் 2 சைவர் சேர்த்து விடுங்க. சரியா? ரைட். இப்ப இத நீங்க வகுத்தல் முறையில செய்யணும். பாருங்க, அப்ப என்னன்னு செய்யறேன்? 13க்கு பக்கத்துல இருக்கிற நிறைவர்க்கன்னா தெரியும், 4, 6, 16, 25, 36, 49 அந்த எண்கள் தான் நிறைவர்க்க எண்கள் என்று சொல்லுவாங்க. 13க்கு பக்கத்துல இருக்கிற நிறைவர்க்க எண் என்றால் 9. 9 வர்க்கமூலத்தின் பெருமானம் எவ்வளவு? 9 வர்க்கமூலத்தின் பெருமானம் 3. அப்ப இதுல 3 போட்டால் இதுலயும் 3 போடுவோம். 3 9 கழிச்சு விடுங்க. 13ல இருந்து 9 கழிச்சு விட்டீங்கன்னா 4. ரைட். தசத்துக்கு அடுத்த இலக்கத்தை கீழே இறக்குறேன். அப்ப தனியா 6 மட்டும் கீழே இறக்கலாம், 2 சேர்த்து தான் இறக்கணும். அப்ப 60 அப்படியே வருது. ரைட். இனி பாருங்க, தசத்துக்கு அடுத்த இலக்கம் கீழே இறக்கினால் மேல நான் தசம் போட்டுருவோம். சரி. இப்ப 460 என்ன இலக்கத்தால பிரிக்க வேண்டும் என்றது இருக்குதானே? என்னண்டா என்ன இலக்கத்தால் என்றா இந்த 3 2 மடங்கால. அப்ப 3 2 மடங்கு எவ்வளவு? 6. இதுல ஒரு இலக்கம் போடணும், அதே இலக்கம் இதுலயும் போடணும். சரியா? ரைட். இப்ப இதுல உதாரணத்துக்கு இப்ப இது 60 இருக்குன்னு வைங்க, சும்மா சரி பாக்குறது கொஞ்சம் ஈஸிக்கா. இதுல ஒரு 60 இருக்கு, 460. அப்ப 60 எத்தனை மடங்கு 460? கிட்டத்தட்ட 7 மடங்கு இருக்கு. ரைட். அப்ப 7 ஆளுக்கா பெருக்கி பாக்குறேன். சரியா? வருது கொண்டுதான் பாக்குறதுக்குள்ளேயே மற்றபடி இல்லை. ரைட். அப்ப 7 ஆளை பெருக்கி பாருங்க. அப்ப இதுல 7 போட்டா இதுலயும் 7. 7 7 49, 9 போட்டு 4 மிச்சம், 7 6 42, 4 46, 469 வந்துட்டு, 469 வந்துட்டு. எனக்கு 460 தானே வேணும். அப்ப அதுக்கு அடுத்த கீழே உள்ள போடுறது. சரி. அப்ப 6 போடுற. அப்ப இதுலயும் 6. ரைட்டா? சரி. ஒரு பாருன்னா மிச்சத்தை அப்படியே செய்யுங்க. வா எல்லாம் சேர்த்தோ. சரி. நான் ஓகேவா? சரி. அப்ப 6 போட்டீங்கன்னா 6 6 36, 6 எழுதி 3 மிச்சம், 6 6 36, 3 39. கழிச்சு விடுங்க. 10ல 6 கழிச்சா 4,
கடன் எடுத்தபடியே 5 வந்துடும். 5ல இருந்து 9 கழிக்கலாம், கடன் எடுப்பீங்க 15. 15ல இருந்து 9 கழிச்சு விட்டீங்க என்றால் 6. இனி அடுத்த 2 சைவரையும் கீழே இறக்குற. சரியானே? ரைட். இப்ப என்ன செய்யணும்? எந்த எண்ணால பெருக்க வேண்டும் என்றால், எந்த எண்ணால வகுக்கணும் என்றால், இது இந்த 2 மடங்கு 36 2 மடங்கால 36 2 மடங்கு எவ்வளவு? 72. அங்காலே ஒரு இலக்கம் போடணும், அதே இலக்கம் இங்கேயும் போடணும். சும்மா சும்மா யோசி பாருங்க. இதை 720 என்று எடுங்க. 720 எத்தனை மடங்கு? 6400. 720 எத்தனை மடங்கு? 6400 என்றதை பாருங்க. 7 49, 8 56. நேரம் 8 மடங்கு போட்டு பார்த்தா என்ன மாதிரி இருக்கும்? 8 இல்ல, 9 மடங்கு 63 வருது. அப்போ 9 ஒருக்கா சும்மா சாம்பிளுக்கு ஒருக்கா போட்டு பார்ப்போம். சரி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அல்லாட்டி அதை விட உண்டா குறைச்சி போட்டு விட்டோம்டா சரி. அப்ப 9 மடங்க போட்டு பாருங்க, சரியா வரும். 1/9 81. 1 எழுதி 8 மிச்சம். 1/2 18, 8 24. சாரி 18, 18 8 26. 6 எழுதி 2 மிச்சம். 72. 9/7 63. 63 2 65 கூடிரும். அப்ப 8 போட்டு பாத்தீங்கன்னா சரி. சரியா? அப்ப இதுல 8 போட்டால் இதுலயும் 8 போடுங்க. பெருக்குங்க. 8 64. 4 எழுதி 6 மிச்சம். 2 16. 16 6 22. 2 எழுதி 2 மிச்சம். 7 56. 56 2 58. ரைட். கழித்தல் எனக்கு வேண்டாம். சரி. அப்ப இது இந்த விடை என்னவா இருக்க போகுது? 3.68. நீங்க அண்ணளவா இது இந்த பெருமானம் முதலாம் தசமதானத்துக்கு கொடுத்தீங்கன்னா சரி. முதலாம் தசமதானத்துக்கு கொடுக்க வேணுமென்றா நீங்க பார்க்க வேண்டியது 2ஆம் தசமதானம் பார்க்கணும். 2ஆம் தசமதானம் 5 அல்லது 5லும் கூடவாக இருந்தால் முன்னுக்கொண்ட கூட்டி எழுதுவீங்க 3.7 வரும். 5 விட கூடத்தானே முன்னுக்கொண்ட கூட்டணும். 3.7 வரும். சரி, பாருங்கடா, எதுவும் விட போட்டு கிடக்கு. டியாசினி 6 8 என்றால் சரி, ஓகே. டியாசினி சரி, அது இருக்கா மட்டன் தட்டி போட்டு விட்டீங்கன்னா சரி. இண்டியோட வெக்க மூலத்தை முடிக்கணுமா? இங்க பக்கம் அழிக்கிறேன். இது கட்டிங்க. அப்போ 20.4.
செய்துட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் ஒக்கா போடுங்க. ரைட், ஓகே. சரி டிகாசினி ஒருக்கா மட்டன் தட்டி போடுங்க ஒருக்கா. ரைட், ஓகே. சரி, அப்ப இது ஒருக்கா குயிக்கா சொல்லிட்டு விடுறேனா. சரி, அப்ப பாருங்க, தசத்துக்கு முன்னுக்கு ரெண்டு ரெண்டு இலக்கமா பிரிக்கணும். அவை 20 தசம். தசத்துக்கு பின்னுக்குள்ளதையும் இரண்டு இரண்டு பிரிக்கணும். அப்ப 42 போடுறேன். எனக்கு ரெண்டு தசமதானத்துக்கு காணப்படுடைய இன்னும் இரண்டு பூஜ்ஜியத்தையும் சேர்த்து போட்டு விடுறேன். சரி, ரைட். இனி பாருங்க, நான் ஒவ்வொரு இலக்கமா போடுறேன். 20க்கு பக்கத்துல இருக்கிற நிறைவர்க்க எண் 16. 16 வர்க்கமூலம் 4. அப்ப இதுல 4 போட்டால் இங்கேயும் 4 போடுவோம். நன்னாங்கு 16. 20ல இருந்து 16 கழிச்சு விட்டீங்கன்னா 4. அங்க அடுத்த ரெண்டு இலக்கத்தையும் சேர்த்து இறக்க வேணும் 40. அப்ப நான் தசத்துக்கு அடுத்த இலக்கம் நீங்க கீழே இறக்கிறவன்னா மேல தசம் போட்டுருவோம். சரி, அடுத்தது என்ன செய்வீங்க? இது இந்த 2 மடங்கு 4 2 மடங்கு 4 2 மடங்கு எவ்வளவு? 8. அப்ப இதுல ஒரு எண் போடணும், அதே எண் இதுலயும் வரணும். அப்ப இது 82 வச்சு யோசிங்க. 82 440. அப்ப 5 மடங்கு இருக்கணும். ரைட், அப்ப 5 மடங்கு இருக்கணும் என்றால் நானும் ஒரு 5 போட்டு பாக்குறேன். இதுல 5 வந்தால் இதுலயும் 5. 5 25. 5 எழுதி 2 மிச்சம். 8 40. 40 2 42. 40ல இருந்து 25 கழிச்சு விட்டீங்கன்னா 15. அப்ப கழித்தெல்லாம் தெரிந்தான் ஈஸியாவே. ரைட், அடுத்தது அடுத்த 2 பூஜ்ஜியம் கீழே இறக்கும். சரியான? அப்ப 1500 என்ன இலக்கத்தால பிரிக்கணும்? இது 2 மடங்கு 45 2 மடங்கு 45 2 மடங்கு 90. இதுல ஒரு இலக்கம் போடணும், அதே இலக்கம் இதுலயும் போடணும். இப்ப இத 900 என்று வைங்கவன். இதுல 1500. 900 2 மடங்குண்டா 1800 வந்துடு. அப்போ ஒரு மடங்கு தான் இருக்க போகுது. அப்ப 1 போடுங்க. 900ஓட 1ஓட 901 பெருக்கினா 901. என கழித்தல் எல்லாம் தேவையில்லை. ரைட், அப்ப இத நீங்க போட்டீங்க என்றால் 4.51 வரும். ரைட், அப்ப இதை நீங்க மட்டன் தட்டியில போடணும். கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு மட்டன் தட்டி போடுங்க. அப்ப கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு மட்டன் தட்டணும் என்றால் நீங்க 2ஆம் தசமதானம் பார்க்க வேணும். அது 5 அல்லது 5லும் கூடவா இருந்தா தான் முன்னுக்கொண்டு கூட்டுவீங்க. 5லும் குறைவா இருந்தால் அப்படியே போடணும். 4.5. ரைட், பரவல வீசியான கேள்விகள் கிளியர் தானே?
ரைட். அப்ப இன்னும் ஒரு கேள்வி வசன கேள்வியா தாரேன், நீங்களா ஒருக்கா செய்யுங்க. சரி, அப்ப வசன கேள்வியா தாரேன்டாவா. ரைட், எழுதுங்க ஒருக்கா. கேள்வி எழுதுங்க. சதுரம் ஒன்றின் பரப்பளவு சதுரம் ஒன்றின் பரப்பளவு 12.84. சதுரம் ஒன்றின் பரப்பளவு 12.84. பரப்பளவு 12.84. எனின் 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 அதன் ஒரு பக்க நீளத்தை காண்க. எனின் அதன் ஒரு பக்க நீளத்தை காண்க. ஆன்சர் எழுதினா ஒருக்கா சட்ல போடுங்க.
சரியா? ரைட். அப்ப நான் ஒருக்கா செய்கிறேன். ரைட். சதுரத்தின் பரப்பளவு 12.84 என்றால் ஒரு பக்க நீளத்தை கேட்டது. அப்ப நான் ஒரு பக்க நீளம் ஏ என்று போடுறேன். இப்ப சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? ஏ தர ஏ, நீளம் தர அகலம், அல்லது ஒரு பக்க நீளத்தின் வர்க்கம் என்றும் போடலாம். நான் பொதுவாக எங்களுக்கு ஈஸியானது என்ன? நீளம் தர அகலம் என்று போடுறதுதானே. நீளம் தர அகலம் ஏ தர ஏ என்று வரும். ஏ தர ஏ சமன் 12.84. ஏயையும் ஏயையும் பெருக்கினால் ஏ வர்க்கம் சமன் 12.84. அப்ப நீங்க வர்க்க ஏண்ட பெருமானம் தானே காண வேணும். அவை வர்க்கம் சமனுக்கு அடுத்த பக்கம் போனால் வர்க்க மூலம் என்று வரும். வர்க்க மூலம் 12.84. அப்ப வர்க்க மூலம் 12.84 பெருமானம் தான் ஏ பெருமானமா இருக்கு. இப்ப வர்க்க மூலம் 12.84 பெருமானத்தை காண வேணும். ரைட். அப்ப இது என்னத்துல நீங்க செய்வீங்க? வகுத்தல் முறையிலேயே செய்யுங்க. தசம எண்கள் இதை நீங்க வகுத்தலையே செய்வீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு உங்களுக்கு. சரியோ? ரைட். அப்ப பாருங்க, தசத்துக்கு முன்னுக்கும் 2 இலக்கமா பிரிக்க வேணும், தசத்துக்கு பிறகும் 2 இலக்கமா பிரிக்கணும். அது 2 இலக்கம் தான் இருக்கின்றபடியா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 84. இப்ப நான் 2ஆம் தசமதானம் மட்டுமே காண போறேன். அப்ப இன்னும் 2 பூஜ்ஜியத்தை எக்ஸ்ட்ராவா போட்டு வைக்கிறேன். ரைட். இனி பாருங்க, பிரிக்கலாம். 12. அப்ப 12க்கு பக்கத்துல இருக்கிற நிறைவர்க்க என்னன்னு பார்த்தா 9. 9 வர்க்க மூலத்தின் பெருமானம் எத்தனை? 3. அப்ப இதுல 3 போட்டால் மேலையும் 3 போடும். 3 9. 12ல 9 கழிச்சு விட்டீங்க என்றால் 3. அங்கால 84 அப்படியே கீழே போடுற. தசத்துக்கு அடுத்த இலக்கம் நீங்க கீழே இறக்கினா மேல தசம் போடணும். இனி 384 எத்தனையால சுருக்க வேணும்? 3ஓட 2 பெருக்கி 3 தர 2. 3ஓட 2 பெருக்கினா 2 6. இதுல ஒரு இலக்கம் போடணும், அதே இலக்கம் இங்கேயும் போடணும். 60 என்று நினைச்சுக்கொண்டு ஜோசிங்க அப்பம். இதுல 60 என்றால் 60ஓட எத்தனைய பெருக்கினா 384 வரும். கிட்டத்தட்ட 6, 360 வரும். கிட்டத்தட்ட 6 வருது. பாப்போம். 6ஐயே போட்டு பாருங்க. இதுல 6 போட்டா இதுலயும் 6. 6 6 36. 6 எழுதி 3 மிச்சம். அங்க 396க்கு போடும். அப்ப 6 வராது. அப்ப அதை விட சின்ன இலக்கம் 5. 5 போட்டு பாருங்க. இதுல 5 போட்டா இதுலயும் 5. 5 25. 5 எழுதி 2 மிச்சம். 5 6 30 32. கழிச்சு விடுங்கோ. 14ல இருந்து 5 கழிச்சால் 9. கடன் எடுத்தபடியா இது 7 வந்துடும். 7ல இருந்து 2 கழிச்சு விட்டீங்க என்றால் 7ல இருந்து 2 கழிச்சால் 5. அங்கால உள்ள 2 சைவரையும் அப்படியே கீழே இறக்குற. 5900. இனி இது 2 மடங்கு 35 2 மடங்கு. 35 2 மடங்கு எவ்வளவு? 70. இங்காலே ஒரு இலக்கம் போடணும், அதே இலக்கம் இங்கேயும் போடணும். 700 நச்சு ஜோசிங்க அப்பம். 700 என்றால் 5900 எத்தனை மடங்கா இருக்கும்? 700 யோசிச்சீங்க என்றால் 8 மடங்கா இருக்கு. சரி, அப்ப 8 போட்டு பார்ப்போம். 8 போட்டு பார்ப்போம் சரியா வரும் உண்டது. 8 64. 4 எழுதி 6 மிச்சம். 8ஓட 0 பெருக்கினா 0. 0ம் 6ம் 6. அங்கால 7 56 சரியா வரும். ரைட். ஏன்னா கழிச்சு போட தேவையில்லை, இப்படியே போட்டு விட்டா சரி. அப்ப இது ஆன்சர் உங்களுக்கு என்னவா இருக்க போகுது? 3.58.
58 சென்டிமீட்டராக இருக்கு. இல்லை இதை நீங்க முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டி போடணும் என்றாலும் போடலாம். முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டினா என்னென்று வரும்? 3.58 முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்ட போறீங்க என்றால் நீங்க பார்க்க வேண்டிய ஆள் யாருண்டா ரெண்டாம் தசமதானத்தை பார்க்கணும். அது 5 5 கூடவா இருந்துச்சுண்டா முன்னுக்கொண்ட கூட்டணும். இப்போ 3.5 அதோட ஒண்ட கூட்டினால் 3.6. ரைட், தெளிவுங்களா இருக்கா?